பிக் பாஸ் லைவ்ல திவ்யா கணேசனோட ஃபேமிலி வந்துட்டு ஏகப்பட்ட அக்கப்போர்கள் நடந்தது. நல்லா இருந்துச்சு ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு. அப்படி என்னெல்லாம் பண்ணாங்க, ஏதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். அதை தாண்டி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சட்டை நல்லா இருக்கு, டிஷர்ட் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இது பழைய டிஷர்ட் தான் போடாம வச்சிருந்தேன். சரி சடனா இன்னைக்கு என்ன போடலான்னு யோசிக்கும் போது இது வந்துச்சு. பரவாயில்ல, பாராட்டின அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க. இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ திவ்யா அவங்க ஃபேமிலி வந்தாங்க. அந்த பாட்டு பச்சை கிளிகள் தோளோடு அது வந்து ஃபேவரட் சாங் நான் முன்னாடியே சொன்னேன். அந்த பாட்டு போட்டோன்னே அவங்க அப்பயே கெஸ் பண்ணிருந்தாங்க. ஒன்று சுபி ஃபேமிலி இல்லை என் ஃபேமிலி தான் அப்படின்றது திவ்யா கெஸ் பண்ணிருந்தாங்க. அந்த கேட்டகிரியில் கரெக்டாக அவங்க ஃபேமிலி வந்தோடனே உடனே அழவே இல்லை, நோ எமோஷன்ஸ், அழகா போனாங்க. டாஸ்க் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு டேபிளில் பாலை வச்சுட்டு டேபிளோட எண்டில் வந்து ஒரு 6 கிளாஸ் வச்சிருக்காங்க. அதில் வாயில் ஊதி அந்த பால் போயிட்டு அந்த கிளாஸில் உள்ளும் 3 கிளாஸ் உள்ளுந்தான் அந்த டாஸ்கோட வெற்றியாளர் திவ்யா வந்து மீட் பண்ணலாம். உள்ளே வந்த உடனே திவ்யா அவங்க ஃபேமிலி டைரெக்டாக எல்லாரையும் பார்த்துட்டு தனியாக கூப்பிட்டு போயிட்டு திவ்யா கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. அதில் குறிப்பாக அவங்க அண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு, நீ நல்லா விளையாடுற, சூப்பராக ப்ளே பண்ணுற, மற்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, பக்கா இப்படியே ப்ளே பண்ணு அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. ஓகே, அடுத்து அவங்க அப்பா சொல்றாரு, நீ பேசிட்டு கேட்கணும், எப்படி அவங்கள பேச விட்டு கேட்கணும், கேட்டுட்டு தான் இது பண்ண. இல்லை ப்ரோ, அவங்க ஆக்ஷன்ஸும் சில விஷயங்கள் பண்ணுறாங்கப்பா, அதை சுட்டி காட்டணும், அதனால நான் பண்ணணும் தானே. நீ சூப்பராக ப்ளே பண்ணுற, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோ, கொஞ்சம் அளவா கோவத்தையும் அந்த சில விஷயங்கள் ப்ரோமோவில் போட்டாங்களே அந்த டைலாக்ஸ்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கோ, அதை குறைச்சிக்கிட்டு இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது, அதை சீரியஸாக எடுத்துக்காத, மற்றபடி நீ நல்லா கேம் ப்ளே பண்ணுற, இது எல்லாமே சூப்பராக இருக்குது, எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ கரெக்டாக யோசிச்சு இந்த கேமை விளையாடுன்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இதில் அவங்க அண்ணன் மட்டும் தனியாக கொடுத்த அட்வைஸ் வந்து நம்மளாம் எதிர்பார்த்த அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்டார். என்ன அட்வைஸ்னா, நீ கேமில் நீ தனியாக கேமை விளையாடு, எப்படி தனியாக நீ கேமை விளையாடு திவ்யா அப்படின்றது சொல்லிட்டாரு. 2வது பாயிண்ட், காலை 6 மணி ஆச்சு அப்படின்ற டைலாக்கு வந்து நம்மளே பலவாடி ரிவ்யூவில் பயன்படுத்தியிருக்கோம். அதை அவங்க அண்ணன் அந்த இடத்துல அட்ரஸ் பண்ண விதமே கரெக்டு. அந்த காலைல 6 மணி ஆச்சுலன்ற மாதிரி அந்த ஒரு ஃப்ளோவில் போகாது திவ்யா, அதை மட்டும் கிறிஸ்பா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடு, அவ்வளோ லென்த்து வேண்டாம். இல்லைடா, ஆனால் எனக்கு என்ன பிடிக்கலன்னா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் திவ்யாவுக்கு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லதுக்கு தான், ஆனால் அங்கேயுமே திவ்யா வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதை மாற்றுவாங்களான்னு தெரில. இல்லைடா, நான் வந்து இந்த வீட்டுக்கே எல்லாருக்கும் தெரியலன்றாங்க, எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அதனால தான் நான் திரும்ப காலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் நீ கொஞ்சம் மாற்றிக்கோ, இதெல்லாம் பண்ணிக்கோ, வேறு எதுவுமே வேண்டாம், அதை மாற்றிக்கோ, அதை தாண்டி கோவத்தையும் இதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்ற அட்வைஸ் சொல்லிட்டு சூப்பராக ப்ளே பண்ணுற, தனியாக ப்ளே பண்ணு, உன்னை மீறி நீ குரூப்பில் போயிடுற, எப்படி உன்னை மீறி நீ குரூப்பில் போகிற, அதை மட்டும் நீ அனுசரிச்சுக்கோ, குரூப்பில் மட்டும் போயிடாத, இண்டிவிஜுவலாக கேம் விளையாடு, எப்படி இனிஷியல் டேஸில் நீ குரூப்பில் போய் விளையாடினியோ அந்த மாதிரி போயிடாத அப்படின்றத அவங்க ஆனால் ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு. இல்லை குறிப்பாக அந்த ஃபேமிலிக்கே ஒரு அதிர்ச்சி என்னன்னா, திவ்யாலாம் இத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருப்பாளா அப்படின்றது அந்த ஃபேமிலிக்கே ஷாக்கு போல. என்ன இத்தனை நாள் வந்துட்டு 10 நாள்லேயே வீட்டுக்கு வந்துருவோம்னு நினச்சா, இத்தனை நாள் எப்படி சஸ்டெயின் பண்ண, இத்தனை நாள் எப்படி வீட்டுக்குள்ளே இருந்தேன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே அண்ணன் அம்மா அப்பா அப்படின்றது தான் பார்க்க முடிஞ்சு. இதில் குறிப்பாக அம்மாலாம் ஸோ காலைல வந்து சாமியை வேண்டிக்கமா, பொட்டு வச்சு குளிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணுமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அந்த வீட்டில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொண்ணுக்கு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரைட். ஆனால் இன்னைக்கு மெட்டீரியல் வைப்பு யாருன்னா அவங்க அப்பா தாங்க. வேற மாதிரி வந்தவொடனே ஏதாவது சமைச்சு தரணுமாமா, சமையல் போய் சமைக்கலாமா அப்படின்ற மாதிரி போறாரு அவரு. சார் என்ன சார் பண்றீங்கன்ற மாதிரி, பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, ஏதாவது ஷோக்கு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சமையல் ஷோக்கு வந்து சமைச்சு தரேன்ற மாதிரி சமையல் பக்கம் போறதா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி வீடுலாம் சுற்றி பார்த்துட்டு அந்த ரவுண்டு மீட்டிங் போடுறாங்க. ஓகே, ரவுண்டு மீட்டிங் போட்டுட்டு எல்லாரை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு தலை சூப்பராக பண்ணுறீங்க கமருதீன், அருமையாக பண்ணிட்டீங்க, பக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து இல்லை இந்த வாரம் ஃபேமிலி வீக்குன்றதால எல்லாரும் பாரபட்சம் பார்த்தாங்க, அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கமருதீன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. நடுவில் பார்வதி தானாக வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா இந்த வாரம் ஃபேமிலி வீக்கா, அதனால் தலை போனால் போதுன்னு விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னும் போது நடுவில் அங்கே விக்ரம்லாம் கவுண்டர் போடும்போது, பார்வதி நான் வந்து கலையை கேட்டேன், அவர் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா, நீங்கள் எதுக்கு குறுக்கில் வந்து ஆஜராகிறீர்கள், நீங்கள் சொல்லக்கூடாது அல்லவா அப்படின்ற மாதிரி அங்கே பார்வதிக்கு ஒரு கவுண்டர் போட்டு பிடிச்சாரு. திரும்ப பார்வதி நடுவில் வந்து இந்த இன்ட்ரக்ஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே, அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. அதை தாண்டி அடுத்து விக்ரம் பக்கம் ஒவ்வொருத்தரை பற்றி அருமை என்ற டைலாக் மட்டும் எல்லாருக்குமே சொல்லிட்டாரு அவரு. அடுத்து விக்ரமை பார்த்து சொல்றாரு, விக்ரம் ரொம்ப அமைதியாக இருக்காப்ல, ரொம்ப அமைதியாக இருக்காரு, பட் அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய தாக்கம் இருக்கு, அது சுனாமி போல வந்து தாக்கும்,
எப்படி சுனாமி மாதிரி வந்து தாக்கும் அந்த நிலைமையில தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த கேம்ல விளையாடுறது இந்த மாதிரி. ஸோ அமைதியா இருந்தாலும் பின்னாடி ஒரு சுனாமி வரத்துக்கு காத்துட்டு இருக்கோன்ற மாதிரி அந்த இடத்துல. ஓகே, அடுத்ததாக நடுவில் இப்படி பேசிட்டே இருக்காங்களா, உடனே என்ன பண்ணிட்டாங்க, அங்கே கலாய்ச்சிட்டு இருக்கும்போது சடனா வந்து என்ன பாரு நடுவில் வரல, எப்பவுமே நடுவில் ஏதாவது வந்து பண்ணுவீங்களே, பண்றது இல்லையா அப்பன்ற மாதிரி 2வது கவுண்டர் போட்டார். பார்வதி நடுவில் ஏதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல 2வது கவுண்டர் போட்டு பார்வதி முடிச்சு விட்டாங்க. ஓகே, அடுத்து இவங்களோட கவிதை எல்லாம் யாரு, சுபிக்ஷாவோட கவிதை, சபரியோட குணம், அரோராவோட அமைதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்லிட்டே வந்தாங்க. அதில் பார்வதிக்கு மட்டும் நிறைய எக்ஸ்பிளனேஷன், நீ சூப்பர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடியாச்சு. அடுத்து கமருதீன் ஒருமையில பேசக்கூடாது, கமருதீன் ஒருமையில பேசுறது ரொம்ப தவறு, அதை மட்டும் திருத்திக்குங்க, அதெல்லாம் இது பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லியாச்சு. விக்கல்ஸ் விக்ரம் நீங்க அழுதுட்டே இருக்காதீங்க, அது நல்லா இல்லைங்க, அழுதுட்டே இருக்கிறது நல்லா இருக்காதுங்க அப்படின்ற மாதிரி. உடனே விக்கல்ஸ்ல இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் எங்க அப்பாவே கூப்பிட்டாலும் இப்படிதான் சொல்லுவேன், பட் அது என்ன, அது நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்வதி விசஸ் அவங்க அப்பாவோட கவுண்டர் செக்மெண்ட் இருக்கு, பயங்கரமா இருக்கு. இதுல குறிப்பா வந்து ஒரு இடம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஜட்ஜ் மேட்ரு, அந்த கோர்ட்டு ஜட்ஜில் வந்து நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா இல்லை பார்வதி, அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்ற மாதிரி அங்கே ஒரு போட்டு தாக்கு. அதே தாண்டி லாயர் ஃபேமிலியாக இருந்துக்கிட்டு ஒரு கோர்ட்டில் எப்படி பிஹேவ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா பாரு, அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணணும்ல. ஆமாப்பா நான் லாயர் இதுதான், பட் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஆகி போகுது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் முடிச்சு விட்டார். அடுத்து வார்டன்ல எப்படி நீங்க ஒரு வார்டன் டாஸ்க்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அல்றா மாதிரி இந்த மாதிரி பண்ணல, அப்ப மட்டும் வார்டனா இந்த ஸ்கூல்ல இந்த பசங்களை அடக்க முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமான்னு அப்போ கேரக்டர்ல இருந்த பார்வதி ஏன் ஜட்ஜி டாஸ்க்லயும் லாயர் டாஸ்க்லயும் கேரக்டர் இல்ல, அப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி அங்க ஒரு கவுண்டர். என்னமா இது, பார்வதியும் சும்மா இல்ல, இவங்க பேச அவங்க பேச மாத்தி மாத்தி கவுண்டர் வருது, கிவ் அண்ட் டேக் தான். அதுல நிறைய இடத்துல பார்வதியா வாயை கொடுத்து எல்லாத்தையும் மொக்க வாங்கின தருணங்கள் தான் நம்மளால லைவ்ல பார்க்க முடிஞ்சுச்சு. இது ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அண்ணனுக்கும் கல்யாணம் ஆல போல, சபரியோட சேம் டேட் ஆஃப் பர்த் January 31, அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணிருக்கும் போது அம்மா சொல்றாங்க, எந்த பொண்ணா இருந்தாலும் ஓகேமா, எனக்கு பிரச்சனையே கிடையாதுமா, நல்ல பொண்ணா வந்தா மட்டும் போதுன்ற மாதிரி, என் பையன் லவ் பண்ணா கூட எனக்கு ஓகேமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பார்வதி அங்க ஏதோ பேச, அங்க அம்மா ஒரு கவுண்டர், என்னடா வர வர எல்லாரும் கவுண்டர் போட்டு போறீங்க ஃபேமிலியே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு நடுவில் அவங்க அப்பா வந்து ஒரு கவுண்டர் கேட்டார், பார்வதி மாதிரி பொண்ணுலாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாதுமா, நம்ம ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்குலாம் இந்த பார்வதி மாதிரி ஆளுலாம் நமக்கு செட் ஆகுமா, அதெல்லாம் நம்ம ஃபேமிலி தாங்காதுன்ற மாதிரி அங்கே ஒரு ரோஸ்ட் பார்வதிக்கு. ஓகே, அடுத்து உடனே பார்வதி என்ன பண்ணிட்டா, இவ திவ்யா கத்துறா, அதை போட்டு விடுவோன்ற மாதிரி இவங்க போட, உடனே வந்து திவ்யா அதுக்கே பதிலடி கொடுத்துட்டு விட்டாங்க. நான் வந்து இப்படிதான், அது பயத்தின் வெளிப்பாடு, இதெல்லாம் வெளிப்பாடுன்ற மாதிரி திவ்யா சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப பார்வதி கவுண்டர் போட போட அங்க வந்து வரிசையா ரிட்டன் டு பேக் வரிசையா வந்துட்டு இருக்கு. அதுல அம்மா சொன்னாங்க, அடிக்கடி பார்வதி வந்து ஏத்தி விட்டு வேடிக்கை பாப்பா, என் பொண்ணெல்லாம் அள வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தாக்கத்தை தெரியப்படுத்து, எமோஷன்ஸை வெளிப்படுத்துங்கமான்ற மாதிரி பார்வதி சொன்னோன்னே கனி உள்ள வந்துட்டு காமாருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் சொல்லிடாதீங்கன்ற மாதிரி அங்க காம் டவுன் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அது வந்து ஒரு கன்வர்ஷன் ரேட்டு, அவங்க அம்மா ரியாக்ட் பண்ணி பார்வதிக்கு எதிராக எதாவது நடந்துச்சுன்னா அது அப்படியே பார்வதிக்கு சாதகமா போயிருக்கும். அங்க கனி வந்து கண்ட்ரோல் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு. ஓகே, அடுத்து அந்த ஒரு மேட்ரு ப்ரோமோ செக்மெண்ட் வந்துச்சுல, பார்வதி அப்படியே கொளுத்தி போட்டு அங்க வேடிக்கை பார்த்துட்டு டப்புன்னு இப்படி பண்ணுவான்ற மாதிரி பார்வதியோட அனைத்து கேம் பிளேயும் டப்புன்னு உடச்சு விட்டாங்க. வீக்கெண்ட் எபிசோடு முதற்கொண்டு ஆரை பத்தி பேசினாங்க, அதுக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல நடந்த விஷயத்தை வந்து கவுண்டர் போட்டு முடிச்சிட்டாரு. பார்வதி அப்படியே திவ்யா வச்சு செய்யலான்னு பாக்குறாங்க, ஆனா இவங்க அப்பா வந்து பார்வதியை ரிட்டர்ன் அடிச்சு தள்ளுறாரு அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ இதுதான் பிக் பாஸ் லைவ்ல நடந்த சம்பவங்கள். இப்போ அந்த ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.